10 ரூபாய்க்கு யாரும் பிரியாணி கொடுக்கவே மாட்டாங்க. இந்த காலத்தில் யாருமா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பிள்ளைங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரே மனுஷன் இவர் தான். 5 ரூபா 10 ரூபாய்க்கு நாங்கள்லாம் சின்ன பசங்கள்லேருந்து அவர்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். பிரியாணி இதுவரையிலும் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நான் பசி எடுத்துறேன் யாராவது பாய் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது பாய் கொஞ்சம் பிரியாணி கொடுக்கணும் பாய் கொடுப்பார். அந்த மாதிரி நல்ல மனுஷன். அவர் ஒரு 30-35 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. இங்கே தான் இந்த சமையல் இங்கே தான் செஞ்சு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் 200-300 கம்மி பிரியாணி கிடையாதுல்ல. இங்கே அப்படி கிடையாது. 50 ரூபாய் கேட்டாலும் கொடுப்பாங்க. இவ்வளோதான் ரேட்டுன்னு ஒரு கம்பல்சரி ரேட்டு கிடையாது. யாரும் ஆளை வச்சுக்க மாட்டார். வெறும் கொடுத்துருது அடுப்பு பத்துக்கிறது அவர் ஒண்டி தான். எல்லாமே அவர் தான். அவரே சமைப்பார், அவரே கொடுப்பார், எல்லாருக்கும் பரிமாறுவார், அவரே எடுத்து அந்த இலையை எடுத்து வைப்பார். எல்லாமே அவரே. யாரும் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூட கிடையாது.